अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व युति'इल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लु ख़म्सहा व ज़क्कू अम्वालहा व सूमू सहरहा व अताअू ज़ौजहा फ़तदख़ुलुल जन्नह बिइज़्निल्लाह। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள இறைவனுடைய திருநாமத்தால் இந்த பயானை ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் உலகத்திற்கு சர்தாராக வந்த அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வந்தார்கள் சஹாபா பெருமக்கள் அவர்கள் அனைவர்கள் மீதும் இஸ்லாத்திற்காக அயராக பாடுபட்ட பெரியார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் மீதும் குறிப்பாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹமத்தும் கிருபையும் நோய் இல்லாத ஆரோக்கியமான நீண்ட வாழ்க்கையும் குறைவில்லாத கண்ணியமான செல்வங்களையும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த தலை அந்த காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தார்கள், இப்போது பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்ற தலைப்பை பற்றி எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்வேன். அல்லாஹ் தஆலா இந்த வானத்தை படைத்தான். வானத்தை படைத்து நட்சத்திரங்களை கொண்டு அதை அழகாக்கினான். நட்சத்திரம் இல்லாமல் வானத்தை பார்க்கும்போது அது நன்றாக இருக்கிறார். அதுபோல பூமியை எல்லாம் படைத்தான். பூமியை படைத்து எத்தனையோ விதமான பூக்களை எல்லாம் பூமியிலே முளைக்க செய்து பூமியை எல்லாம் அலங்காரமாக அதே போல அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை படைத்தான். மலக்குமார்களுக்கு அலங்காரமாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுபோல நபிமார்களை அல்லாஹ் படைத்தான். அந்த நபிமார்களுக்கு அழகானவர்களாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அதுபோல வலிமார்கள், கோடிக்கணக்கான வலிமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். அந்த வலிமார்களுக்கெல்லாம் அழகானவர்கள், வலிமார்களுக்கெல்லாம் சிறப்புக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் மஹபூபே சுப்ஹானி மாஷூகே ரஹ்மானி தெந்திலே நூரானி பக்தானி வாழும் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அவர்கள் சிறப்புக்குரியவர்களாக வலிமார்களுக்கெல்லாம் ஓசுல் ஆலமாக குத்துபுல் அக்தாமாக அவர்கள் வளர்ந்துகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய மாதத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த தலைப்பு இருக்கின்றதே, பெண்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தார்கள், இப்போது அந்த பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை பற்றி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், கேட்டால் இல்லை என்று சொல்லாத பொருள் எது? அவர்கள் கேட்கும் போது நாம் கொடுத்தே ஆக வேண்டும், இல்லை என்றே சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட பொருள் எது என்பதாக அண்ணல் பெருமானார் அவர்களிடத்திலே ஆயிஷா நாயகி அவர்கள் கேட்ட போது அண்ணல் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், எந்த நேரத்தில் அவர்கள் கேட்டாலும், இரவானாலும் பகலானாலும், எப்போது கேட்டாலும் 3 பொருள்களை இல்லை என்று சொல்லக்கூடாது. ஒன்று உப்பு, இரண்டாவது தண்ணீர், மூன்றாவது நெருப்பு. இந்த 3 அத்தியாவசியமானது. இல்லை என்றே சொல்லக்கூடாது. யார் இதை கொடுக்கின்றார்களோ
அந்த குக்கின் மூலமாக எவ்வளவு சாப்பாடு சமைக்கப்படுகிறதோ அதனுடைய நன்மை கிடைக்கின்றன. அந்த தண்ணீரின் மூலமாக தாகத்தை அவர் கண்டிப்பாக என்று சொன்னால் அதனுடைய நன்மை கிடைக்கின்றன. அதுபோல அவர் தீப்பட்டி கொடுப்பார் என்று சொன்னால் அடுப்பு பற்ற வைப்பதற்கு அதனால் ஆகக்கூடிய சாப்பாட்டுடைய நன்மையும் அவருக்கு கிடைக்கின்றன. இவ்வளவு பெரிய சிறப்புகள் சிறிய விஷயத்தின் மூலமாக கிடைக்கின்றன. ஆகவே இல்லை என்றே சொல்லக்கூடாது. அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான், வயலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் வயம்னஊனல் மாஊன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அற்பமான பொருள்கள், வாடி, செம்பு, கிளாஸ், சிறிய சிறிய பொருள்களை கேட்டால் இல்லை என்று சொன்னார்கள், அதை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான். யார் கொடுக்கவில்லையோ அவர்கள் வயல் என்ற அந்த நரகத்திலே போய் அல்லாஹ் சேர்த்து விடுவான். வயல் என்ற நரகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நரகவாசிகளுடைய சீல் சனம் எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த வயல் என்று சொல்லக்கூடிய நரகம். அந்த சீல் சனம் கூட கொதிக்கும், கதகதகடன் கொதிக்கக்கூடியது. அதிலே அந்த மனிதர்கள் போடப்படுகின்றன, அந்த பெண்மணிகளை போடப்படுகிறது. ஆக எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி இல்லை என்று சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் எப்போது கேட்டாலும் இந்த விளக்கு வைத்து பின்னாடி ஏன் வருகிறீர்கள், முன்னாலே வரக்கூடாதா என்பதாக எந்த வார்த்தையும் சொல்வது கிடையாது. கேட்ட உடனே தூக்கி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த கால பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள், போட்டாச்சு கொடுக்கக்கூடாது என்று ஒரு சாஸ்திரம் வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு 100 ரூபாய் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கலாம்னா லைட் வச்சு முன்னாடியே கேட்க கூடாதா, லைட் வச்சாச்ச இப்ப கொடுக்க கூடாது என்று ஆதிகால மனைவி வாசிகள் பேசக்கூடிய பேச்சுக்களை அந்த பெண்கள் இக்கால பெண்கள் பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட பேச்சை நம்முடைய வாழ்க்கையிலே விட்டுவிட வேண்டும் என்பதைத்தான் நமக்கு அண்ணன் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். ஆயிஷா நாயகி வந்து எகிப்து தேசத்திலிருந்து 2 சாக்குப்பை நிறைய மிருகங்கள் வருகின்றன, அன்பளிப்பா வருகிறது. ஆயிஷா நாயகி என்ன செஞ்சாங்க, அந்த யாருக்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ ஏழைகள் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் அவர்கள் தூரம் வந்து வாங்கிக் கொள்ளலாம். வீட்டுக்கு முன்னாடி 2 சாக்குப்பை நிறைய உள்ள திருநங்கள் அங்க வச்சு ஒரு கிண்ணத்தை எழுதுற சொல்லி அந்த கிண்ணத்துல அளந்து 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 ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கிறாங்க. எது வரைக்கும் காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சது சாயந்தரம் 5 மணி ஆகிவிட்டது. எல்லாம் தீர்ந்ததற்கு பின்னால் தான் அவர்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. 1,20,000 திருநங்கள் அத்தனையும் கொடுத்து விட்டார்கள். ஆனால் அங்கு அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். பணிப்பெண் வருகிறது, வேலைக்கார பெண் ஒரு 2 திருகத்தை எங்களை கொடுத்திருந்தா கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பேன். இப்ப நீங்க உங்க ரொட்டி சாப்பிடுறதுக்கு, நோம்பு ரொட்டி சாப்பிடுறதுக்கு ஜெய்தூன் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. அப்ப சொன்னாங்க, இதுக்கு முன்னாடியே நீ சொல்லியிருக்கீங்கன்னா 2 திருக உனக்கு கொடுத்துட்டு நான் கறி எடுக்க சொல்லியிருப்பேன். இப்போ வந்து சொல்றீங்க. ஆக தனக்கு தேவை இருக்கின்றன, தனக்கு தேவை இருக்கின்றது. தேவை இருந்தாலும் அந்த பெண்மணிகள் என்ன செய்தார்கள், எல்லா மிருகங்களையுமே சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக, தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் அப்படிப்பட்ட அந்த தன்மை உள்ளவர்கள் சொர்க்கத்திற்கு பெண்மணிக்கோ சாதாரண தலைவராக கொடுக்கிறார்கள். நாமும் அப்படி செய்வோம் என்று சொன்னால் நாமும் சொர்க்கத்திற்கு கேள்வி கணக்கில்லாமல் சொல்லலாம். ஆனா நம்முடைய இக்கால பெண்களுடைய சூழல் என்ன இருக்கு, ஒருத்தருக்கு 1,20,000 ரூபாய் பணம் கொடுக்காம வச்சுக்கோங்க, என்ன செய்யறது, வேலைக்கு ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கடமை செஞ்சுட்டு என்ன செய்யறது, ராஜ்மஹால்ல போய் ஒரு 4 நல்ல பட்டுப்படையா வாங்கிக்கணும். வெளியில போகும்போது கல்யாணத்துக்கு போகும்போது பட்டுப்படையே இல்லை, அதனால ராஜ்மஹாலுக்கு போவோம், ஒரு 4 பட்டுப்படை வாங்குவோம்.
பெருசா இருக்கு, கொஞ்சம் பெரிய தோடா போடுவேன் அப்படின்னு நாட்கடைக்கு போய் கொஞ்சம் பெரிய தோடா இருக்கிறது. இந்த நினைப்புகள் இருக்கின்ற இக்கால பெண்களுக்கு. ஆனா அதை மாற்ற வேண்டும். நம்முடைய தரத்துக்கு தக்கவாறு, நம்முடைய சக்திக்கு தக்கவாறு நாம் அதை செலவு செய்யக்கூடியவர்களாக. அதான் அலிகரிதா சொன்னாங்க, சிறந்த பெண்மணி யார் என்று சொன்னால், தன்னுடைய கணவனால் 100 ரூபாய் வருமானம் வருகிறது என்று சொன்னால் 80 ரூபாயை செலவு பண்ணி 20 ரூபாய் மிச்சம் பிடிக்கக்கூடிய பெண் தான் சிறந்த பெண் சொன்னார். 100 ரூபாய் கொண்டு வரார், 150 ரூபாய் அல்லது 120 ரூபாய் ஒரு பெண்மணி செலவு செய்கிறது என்று சொன்னால் அந்த பெண்மணியை விட மட்டமான பெண்மணி யாரும் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆக அந்த காலத்து பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி தான தர்மத்தோடு வாழ்ந்தார்கள், அந்த வாழ்க்கை இப்பொழுது பெண்களிடத்தில் இல்லை என்பதைத்தான் நமக்கு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லி வரக்கூடிய காலங்களிலே அதுபோல நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதை தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை அலிகரியாத சொல்றாங்க, அவங்க சம்சாரம் பாத்திமா நாயகி வீட்டை பெருக்குவாங்க, துணியை துவைப்பாங்க, பிள்ளைகளுக்கு எல்லா வேலையும் சாப்பாடு சமையலாக்குவாங்க, திருகையில மாவா வைப்பாங்க. அந்த காலத்துல ரைஸ் மில் கிடையாது, நம்ம தான் முடியாது. அவங்க காலத்துல சல்லுன்னு பிரிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த காலத்துல ரைஸ் மில் கிடையாது. அவங்க வேலை செய்யறாங்க, திருகையை ஆட்டி ஆட்டி கைப்பட போட்டு தண்ணி என்ன செய்யறாங்க, போர் போட்டு சுவிட்சியை போட்டோன்னே தண்ணி வந்தது. ஆனா அந்த காலத்துல இல்ல, தண்ணி என்பதே கிடையாது. வயக்காடு வாடி எப்படி காட்டி இறைச்சி அங்க இருந்து 1 மைல் தூரத்துக்கு அங்க கொண்டு வர இவ்வளவு சிரமப்பட்டாங்க. பாத்திமா நாய் தோல் பூரா அப்படியே காய்ச்சி போயிருக்கு, கை பூரா காய்ச்சி போயிருக்கு, துணி கூட அழகா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருக்கு? அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மகளாக பாத்திமா நாய் எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு அவர்கள் செய்தார்கள். அந்த நேரத்தில் தான் மஸ்ஜித் நபவியில சில அடிமைகள் எல்லாம் வந்திருந்தாங்க. அலியாருடைய மனைவி சொல்றாங்க, பாத்திமா போங்க இவங்க அப்பாவுக்கு போய் விவரத்தை சொல்லி இந்த அடிமையில இருந்து ஒரு அடிமையை நம்ம வீட்டுக்கு வரச்சொல்லுக்கு ஏற்பாடு செய்யும். உடனே இவங்க போறாங்க, கணவனாருடைய சொல்ல கேட்டு நேரம் போறாங்க. போனா அங்க கூட்டமா இருக்கு, மஸ்ஜித் நபவி. மஸ்ஜித் நபவி கூட்டமா இருக்கு. பாக்குறாங்க, இவ்வளவு கூட்டத்துல நம்பவே கேட்கிறையா என்று சொன்னால் வெட்க வேண்டும். அல் ஹயா ஷுஅபத்துன் மினல் ஈமான், வெட்கம் பெண்களிடத்தில் வேண்டும். வெட்கம் ஈமானின் ஒரு பகுதி. அல் மர்அத்து பிலா ஹயாயின், எந்த பெண் வெட்கம் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த பெண்ணுக்கு என்ன உதாரணத்தை அண்ணன் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், கச்சாயி பிலா மினி, நல்ல சாப்பாடு பிரியாணி ஆக்கி வச்சிருக்கு, உப்பு போட மறந்துட்டாங்க. உப்பு இல்லை, உப்பு இல்லாத சாப்பிட முடியும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்கு. அப்ப வெட்கம் இல்லாத பெண்கள் குப்பைக்கு போயிடுவாங்க. அதனால வெட்கம் பெண்களுக்கு அவசியம் தேவை. நம்முடைய அத்தா தான் இருக்கிறாங்க, நேரத்துக்கு சொல்லுவோம் சொல்லிக்கல. ஏன்னா அத்தா பக்கத்துல நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. உடனே பாத்திமா என்ன செய்றாங்க, நேரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அத்தா பார்க்கறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா வந்து போறது மாதிரி தெரியல, நேரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆகவே ஏமா வந்தது நீங்க? உடனே எழுதிட்டாங்க, மரியா அலிகரியா சொல்றாங்க, பாருங்க ஏன் சம்சாரம் உங்க மகளுக்கு கூட சொல்லல, ஏன் சம்சாரத்துக்கு பார்த்து கையோட காய்ச்சி திரும்பி அழைச்சார். தோள்பட்டையை பாருங்க ஒரே காய்ச்சி போயிருக்கு, தண்ணி இழுத்து இடுப்புல கொடுத்து, ட்ரெஸ் கூட பாருங்க ஒரு வீட்டு கொடுக்க, பிள்ளைகளுடைய ட்ரெஸ் சோப்போட சமையலாக்க எல்லாம் அவர்களே ஒத்தையிலே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அடிமையை மஸ்ஜித் நபவிக்கு இந்த 4 பேருக்கு அடிமை வந்திருந்தாங்களா, அந்த அடிமையை ஒரு அடிமையை அத்தாட சொல்லி வாங்கிக்கோன்னு நான் தான் அனுப்பி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகளை தட்டி சொல்லிட்டு, மகளே இந்த அடிமையை விட சிறந்த ஒன்றை நான் உனக்கு தரட்டுமா? இந்த அடிமையை விட சிறந்த உனக்கு ஒன்றை நான் சொல்லட்டுமா? அது உன்னுடைய
எதுக்காக? அதை நீ ஓதுவாய் என்று சொன்னார். உன்னுடைய உடம்பு அதன் மூலமாக எந்த அசதியும் தெரியாது. சொல்லுங்க பாப்பா. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதிவிட்டு தூங்கச் செல்லுங்கள். உங்களுக்கு அடிமையை விட இது சிறப்புக்குரியது சொன்னார். உடனே பாத்திமா நாயகி, அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதை புரிந்து கொண்டு நான் இதையே தினசரி நான் ஓடி வருகின்றேன் என்பதாக சொன்னாங்க. இப்போ உள்ள பொம்பளைய பெண்கள் ரொம்ப தண்ணி அடிக்க முடியல, சோப் போட முடியல, வீட்டில் மசாலாவை வந்து அமில அரைக்க இருக்கு, பாப்பாட்ட போறாங்க, பாப்பா பாப்பா ஒரு மிக்சி ஒன்று வாங்கிட்டாங்க, ஒரு கிரைண்டர் ஒன்று வாங்கிட்டாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாப்பாட்ட வந்து இந்த பெண் கேட்கும் போது அந்த பாப்பா சொல்றாரு, எனக்கெல்லாம் சக்தி இல்லாம வாங்கி கொடுக்கறதுக்கு. அதனால நபி சொன்னாங்களே, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதுமா. அப்ப என்ன சொல்ற பெண்மணி, ஒரு கிறுக்கு பிடிச்சிச்சா, என்ன திடீர்னு இப்படி சொல்றாங்க? அப்பா அத்தா என்னக்கா சொல்றீங்க, உங்களால வாங்கி கொடுக்க வக்கில்ல, ஏன் இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க என்று இப்போ உள்ள பெண்கள் என்னத்த கல்யாணம் பண்ணி என்ன சீர் செஞ்சுட்டாரு, என்ன தண்ணி கொடுத்தாரு, ஒரு மிக்சி என்னாலும் அதை கேட்கவே இப்படி சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ் சொல்றாரு என்று இந்த காலத்தில் உள்ள பெண்கள் கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா நம்ம கோரிப்பாட்டில் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு 2 பேர் இருந்தாலும் கூட என்ன செய்யணும், அதை மாற்றிக்கிறதுக்கு பயனாக செய்யணும். கோரிப்பாளத்தில் இல்லைன்னு சொன்ன எதுக்கு நீ இதெல்லாம் பேசுறீங்கன்னு கேட்கக்கூடாது. 50 பேர்ல வந்து ஒரு 5 பேர் இப்படிப்பட்ட தன்மையை இருக்காங்கன்னா அந்த 5 பேருக்கு அந்த பயம். அந்த அளவிற்கு அந்த பெண்கள், அக்கால பெண்கள் என்ன சொல்கின்றோம் அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதைத்தான் சொல்லப்படும். ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி, நல்ல 7 வயசு பையன், நல்லா வளர்ந்து இருந்தார். திடீர்னு காணாம, 7 வயசு பையன் திடீர்னு காணாம. எங்கெங்கே கேட்கிறேன், எங்கே கிடைத்தது? அவங்க சம்சாரம் வந்து, நீங்க நபிட்ட போய் சொல்லுங்க, எல்லாருடைய தூக்கத்தை சொல்லுங்க, அவங்க ஏதாவது ஆலோசனை சொல்லுவாங்க. இல்லை சஹாபாக்கள் வந்து சொல்லுவாங்க, இதை ஒன்று சொல்லுவாங்க, கேட்குறாங்க. ஒரு போறாரு, யார சொல்லணும், என் பாசமா வளர்த்த மகன், என் கையிலே இருந்த மகன், எப்போது நான் தொழிலுக்கு கூட்டு வரக்கூடிய மகன், 2 நாள் 2 நாள் என் சம்சாரம் சாப்பிடல, நானும் சாப்பிடல, பச்சை தண்ணி பல்ல விட, அந்த அளவுக்கு சோகம் அவர்களிடத்திலே. ஏன் ஒரே ஒரு பையன் காணவில்லை, இவ்வளவு வருத்தம் இருக்கும். உடனே நபிசல்லாஹு போய் சொல்லுவாங்க, சொன்னோடனே நபிசல்லாஹு சொல்றாங்க, பொறுமையை கையாளுங்க, வஸ்பிர். நீங்க போய் வீட்டுல போய் சம்சாரத்துக்கு நீங்களும் இதை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க பிள்ளை தேடி உங்களை தேடி வந்துடுவார், உங்க பையனோட தேடி வந்துடுவார், சொல்லிக்கிட்டீங்க. உடனே நபிசல்லாஹு கேட்டுட்டு அந்த அன்சாரி சாமியார் எடுத்துட்டு போறாங்க. என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஓத சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் நானும் ஓதுறேன். அதே மாதிரி ஓதுனாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். ஓதிட்டே இருக்காங்க. 2-3 நாள் ஆகுது. நைட்ல ஒரு நாள் 1 மணி கதவு தட்டுற சத்தம் கேட்குது, டப் டப். மண்ணடிச்ச யாருக்காவது கதவு தட்டுறது. ஆனா இப்படி நான் ஒரு பையன் தட்டேன், எப்படி இருக்கு அத்தாவுக்கு? உடனே கதவு திறந்து அப்படியே கட்டியேன்.
எதுக்காக வேண்டி லாபகளாக சொன்னாங்கல்ல, அல்லாஹ் எப்படி பண்ணாங்க? நபி என்ன சொன்னாங்களோ அப்படி ஃபாலோ பண்ணாங்க. இதை போதும் அல்லாஹ் நம்முடைய மகனை நம்மிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைப்பான். அதுபோல அல்லாஹ் ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ உள்ள பொம்பளை பையன் காணா போயிட்டு அதற்கு போய் என்னன்னு கேட்டுவாங்க. அவங்க சொல்றாங்க, எங்க பையன் காணோம், நம்மளை தேடி பார்த்துட்டோம், அதற்கு போய் பையன் காண என்ன செய்யணும் கேட்டுவாங்க. ஒரு அவர் பையன் காணப்போ இந்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்லிருப்பாரு? அங்க ரிப்போர்ட் பண்ணுங்க, இங்க ரிப்போர்ட் பண்ணுங்க, ஆள் குடும்பத்தை தேட விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இக்கால பெண்கள் என்ன செய்றாங்க? அந்த மாதிரி ஆயிடுறாங்க. இந்த ஓதனை கிடைச்சிருமா? தேடுங்க. அவர் சொல்லியிருக்காருன்னா அவர் பிள்ளை காண பார்த்தா தெரியும் அவருக்கு அந்த வழி இருக்கு. இப்படி பேசக்கூடியவர்களா ஆகிறார்கள் இந்த கால பெண்கள். அப்படி பேசக்கூடாது என்பதைத்தான் நமக்கு இஸ்லாம் மேலும் மேலும் வலியுறுத்துகின்றது. பொறுமையை கையாளுங்கள். இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த சொல்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு இஸ்லாம் சுட்டி காட்டுகின்றது. அக்கால பெண்கள் எப்படி இஸ்லாத்தின் பிரகாரம் நடந்தார்களோ அதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை நடங்கள் என்பதைத்தான் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஹாரூன் ரஷீத் சொல்லி ஒரு சிறப்புக்குரிய மன்னர், அந்த அளவுக்கு செல்வாக்குள்ளவர். அவங்க மனைவி சுரீதா செல்வ சீமான். அவங்க அரண்மனைக்கு வரும்போது 70 ஒட்டகத்துக்கு சாமான் வந்தது, சீரா வந்தது சாமான். அந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைக்கு அமைத்து கொடுத்தார். மாப்பிள்ளை கொடுக்கல, பெண்ணுடைய அத்தாவே ஒரு செல்வம் என்ன செய்ய மகனுக்கு கொடுக்கணும், அடிக்கடி கொடுக்கணும். ஒரு பள்ளியாசை தாண்டி போனாங்க செல்வ சீமானியை பார்க்கறதுக்காக, ஜுபைதா அம்மா பார்க்கறதுக்காக. அவங்க இந்த மாதிரி ஒரு பள்ளியாசை கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய பெட்டி எடுத்தாங்க. பெட்டி எடுத்து கையில் இதை வச்சுக்கோங்க பள்ளியாசை இருக்கு. அது திறந்து பார்த்தா அவங்க கல்யாணம் சேலை. அந்த கல்யாண சேலை எப்படின்னா தங்க சருகை, எல்லாமே தங்க சருகை. அந்த காலத்திலே பல லட்சம் தீனாருக்கு போச்சாங்க. அந்த ஒரு சேலை வச்சு கல்யாணம் செஞ்சுட்டாங்க. அப்படிப்பட்ட செல்வ சீமாட்டி சுபைதாமா. அந்த சுபைதாமா கடைசி காலம் வரைக்கும் தனக்கு பணிப்பெண்ண வேண்டாம், தன் வேலையை தானே பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு அரசவையே இருந்தாலும் கூட பெரும்பாலான வேலைகளை தானே பார்த்து கொண்டார்கள். இப்ப கடைசி காலத்தில் அவங்க என்ன செய்றாங்கன்னா, பணிப்பெண் தேவை எனக்கு, ஆகவே ஒரு விளம்பரம் கொடுங்க, ஒரு பணிப்பெண் தேவை. அங்கிருந்து வர்றாங்க. அங்க 3 பெண்கள் வந்தாங்க. ஒரு பெண் தேவை, 3 பெண். ஒரு பெண் தான் வந்து 3 பேர் இருக்காங்க. அவங்க முதல்ல வந்தாங்க, ரெண்டாவது வந்தாங்க, 3வது வந்தாங்க. சரி, யாருக்கு திறமை இருக்கு பாப்போம். இஸ்லாமிய திறமை யாரிடத்துல இருக்கிறது? ஒரு ஆபீஸ் போனா ஒரு ஸ்டாப் எடுக்கும் போது அவன் பல கேள்விகள், அந்த கேள்விகளை சொன்னா ஓகே சரி கரெக்ட். அந்த மாதிரி அந்த காலத்தில் கேட்கிறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி, நான் முதலிலே வந்து அஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன் உலாஹிகல் முகர்ரபூன் அப்படின்னு அந்த அம்மா கிராமத்துல ஆரம்பிச்சு, யாரெல்லாம் முன்னாடி வருகின்றார்களோ, தீன் சம்பந்தப்பட்ட, இபாதத்து சம்பந்தப்பட்ட, பயான் சம்பந்தப்பட்ட அனைத்து இஸ்லாமிய விஷயங்களுக்கு, நன்மையான விஷயங்களுக்கு நாம் யார் முன்னால் வருகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக, சொர்க்கத்திற்கு முதலாக போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். ஆனால் நான் தான் முதல்ல வந்தேன், எனக்கு தான் வேலை தரணும். ரெண்டாவது வலல் ஹைருல் உமூரி அவ்சாத்துஹா. நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹைருல் உமூரி அவ்சாத்துஹா, நடுநிலை வசிப்பது இருக்கிறது, நடுநிலைமையாக போவது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம்.
அவங்க எப்போதுமே நடுநிலையை கையாளலாம். அதனால அந்த ஹதீஸ் பிரகாரம் நான் இரண்டாவது வந்து நடுநிலையாகும். வலல் ஆகிரத்து கையில் லக்க ஊலா. அந்த பெண்மணி குர்ஆன் ஆரம்பத்தில் வலல் ஆகிரத்து லக்க கையில் மினல் ஊலா. நான் கடைசியில வந்தேன். யாரெல்லாம் இபாதத் செய்து கடைசியில போறாங்களோ நீ பார்க்கிற சிலர்கள் நாம் இல்லாம இல்லாம சொல்லி தவறி ஓடுறாங்க, துஆவுல இருக்காங்க. கடைசியில் இந்த சுன்னத்துக்களை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவையை கேட்டுவிட்டு பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் முஸல்லாவிலே இருந்து சுன்னத்துக்களை தொழுது அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவையை அவர்களுக்கு கேட்க வேண்டும். அப்படி யார் கடைசி வரைக்கும் அந்த இபாதத்தை செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் சிறப்புடையவர்கள் ஆக்குகிறார் என்பதை இந்த அம்மா சொல்லுது. முதல்ல ஆகியதோ கைது கட்டும் என்றுள்ளா முன்னாடி வந்தவர்களை விட கடைசியில் வந்து நான் தான் சிறப்புடைய பெண்ணோடு அம்மா சுபைதா அம்மா பார்க்குறாங்க. என்ன 3 பேரும் பார்த்தா இஸ்லாமிய கோட்பாடுகள் அப்படி தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி 3 பேருமே வேலைக்கு விட்டாங்க. வச்சு அவங்களுடைய எண்ணங்கள்லாம் பிள்ளைகள் இருக்கா அத்தனை பிள்ளைகளை இஸ்லாமிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி 3 படிப்பெண்களையும் அவங்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு சுபைதா அம்மா அவ்வளவு சிறப்புடைய செல்வ சீமாட்டி ஒரு தடவை அண்ணன் யாரோ ஒரு ஆள் காலில் வந்து கட்டிக்கிட்டியாம வந்து லேசா ஓரமா பார்த்துட்டார். யாரும் ஓடுறது மாதிரி தெரியுது. யார் வந்தது அழைத்து வாருங்கள் காவல் அனுப்பிட்டார். திரைக்கு வரையிலிருந்து கேட்கிறாங்க எங்க வந்த தெரியாம பக்கம் தான் உங்களுடைய அருணன் நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு தெரியாம என்னை பார்த்தாயா பார்க்கவில்லை. உங்களுடைய முடி மட்டும் எனக்கு தெரிந்தது. நான் வாழ்கின்ற நேரத்திலே உங்களுடைய முடி மட்டும் தெரிந்தது. அதோடு நான் ஓடிவிட்டேன். சுபைதாமா நினைக்கிறாங்க அந்நிய பெண் அந்நிய ஆண் ஒரு பெண்ணுடைய முடியை பார்த்தாங்க. அதனால நினைக்கிறாங்க அப்படியே அந்த முடியை பூரா எடுத்து போட்டு இஸ்லாமில் மக்கள் இருக்கக்கூடாது. அந்நிய ஆடவன் ஒருவன் என்னுடைய முடியை பார்த்து விட்டான். இனி அந்த முடி எனக்கு தேவையில்லை. அவன் என்னுடைய கண்ணை பார்த்திருந்தாலும் நான் என்னுடைய கண்ணை வெளியெடுத்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க சுபைதா. இன்னைக்கு சில பெண்கள் செய்யறாங்க முடி நல்லா தெரியக்கூடியக்காக புர்கா போட்டாங்க. புர்காவுக்கு வெளியே இந்த முடியை மட்டும் கொண்டுபடுத்துறாங்க. அந்நிய ஆடை பார்த்ததுக்காக சுபைதா மாட்டிருக்காங்க முடியே இல்லை. ஆனா இந்த கால பெண்கள் செய்யறாங்க முடியை பின்னாடி ரொம்ப போட்டு அந்த விதவிதமா பூ கலர் பூக்கள் வச்சு அந்த மாதிரியே போறாங்க. அதே மாதிரி அந்த கால பெண்கள் வேலைக்கு வந்த பெண்கள் இருக்காங்க இஸ்லாத்துடைய விஷயங்களை அங்கேயே விட்டுருக்காங்க. ஆனா இப்போது ஒரே டிவி பண்ணி வந்தாங்க சீரியல். ஒரு வீட்டில் போயிட்டு அழுகிட்டு அம்மா இப்போ 40 வயசு இருக்கும் எனக்கு அழுகிட்டு அந்த மாமியா மக்களை கொண்டு ஓடிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னு எனக்கு அழுக வந்துருச்சு. இப்போ உங்க மாமியா உடம்பு முடியாம இருக்காங்க அதை வந்து அத்தாட்ட கேளுங்க. யாரா மாமியா உடம்பு முடியாம இருக்காங்க நல்ல ஒரு ராகத்தை கொடுத்து சிப்பாவை கொடுத்து கேட்கறது இல்லாம நாடகத்தை பார்த்து பண்ணுவ இந்த மாதிரி கொடுக்கப்படுத்துறாங்க. இந்த மாதிரி அழுகிறீங்க அது வந்து வாழ்க்கையே கிடையாது நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. பெண்கள் சமுதாயம் இப்போது சமுதாய பெண்கள் ஒரே சீரியல் பயணமா போனதுனாலதான் இஸ்லாமிய விஷயங்கள் என்ன என்றே தெரியாம போயிருக்கு. எப்படி அந்த அளவுக்கு அவங்க அரபி வாசகத்துல வந்தாங்க. இப்பொழுது பெண்கள் அப்படிப்பட்ட அவை வாசகங்கள் உள்ளதுக்கு முடியாத சூழ்நிலை. காரணம் என்ன? குர்ஆனை பார்க்கறது அதிகமா பார்க்கறது இல்ல, ஹதீஸ் அதிகமா பார்க்கறது இல்ல. காலையில 7 மணிக்கு வந்தாங்கன்னு சொல்லுங்க 10 மணி வரைக்கும் ஒரு ஏசி. நான் கோழி பார்க்கறது கிடையாது. சில பேர் இருந்தாலும் மாத்திக்கிறாங்க. மற்ற இடங்கள்லாம் நிறைய அடிக்கிறாங்க. இங்க பார்த்தாலும் டிவி போய் பார்த்தாலே அதை என்ன செய்ய நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக எப்போது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கை ஆகிடுச்சோ நமக்கு சொர்க்கத்துக்கு வாஜிபானவர்களாக நம்ம அந்த அச்சாரி ஸ்கூல் ஒருத்தர் இருந்தார். எல்லாருக்கும் தெரியும் ஆரம்ப காலத்தில் கொடுக்கோலை. ஆனா ஒரு நன்மை செஞ்சிருக்காங்க. என்ன நன்மை செஞ்சிருக்காங்க? ஆரம்ப காலத்தில் வந்து இந்த குர்ஆன் ஷரீஃப்ல வந்து ஜபர்கேலே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலிஃப் லாம் ஜலால் மீம் தர்ஹம் அல்ஹம் தால் மஸ்து அப்படின்னு இருக்காங்க. எதுவுமே இல்லாம இருந்துச்சு. புதுசா வாசிக்கக்கூடியவர்கள் அல்ஹம் இல்ஹம் வாசிக்கலாம், இல்ஹம் கீழ் வாசிக்கலாம். அது ஜபர்கேலே வாசிக்க முடியும். எங்கட வாசிக்க
வந்து அந்த ஜபத்தியால போட்டார். ஆனா பெரிய கொடுங்கோல், ஆயிரக்கணக்கான உலமாக்கள் அப்படியே தலையை சீவி இருக்காரு. அவர் ஒரு தடவை காட்டிட்டு போறாரு, வேட்டையாடுறதுக்கு காட்டிட்டு போறாரு. அவங்களுடைய சகாக்கள் அங்கங்க போயிட்டாங்க. இவர் மட்டும் ஒரு மானை விரட்டி 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 போறாரு, ஓடி கடைசி காட்டுடைய கடைசிக்கு போயிட்டு கடைசியில் பிடிக்க முடியாதமா அந்த குதிரையிலிருந்து இறங்கி போடுறாரு, பிடிக்க முடியாது. கடைசியில தாகம், கடுமையான தாகம் பற்றி ஏற்படும். காலையிலிருந்து ஓடிக்கிட்டே இருக்காரு, 2 மணி வரைக்கும் வெயில், கடுமையான தாகம். ஒரு குடிசை தெரியுது, குடிசைக்கு போறாரு. குடிசைக்கு போனா அங்க ஒரு வயசான அம்மாவும் அதனுடைய மகா வீட்டு பேர் அங்க இருக்காங்க. 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. இவர் தண்ணி கேட்கிறாரு, போய் தண்ணி கொடுக்க. அந்த சின்ன வயசு 5 வயசு அந்த பேத்தி மூக்கு லேசா ஒழுகிட்டு இருக்கு, வலதுகையில சாப்பிட்டு இருக்கு, இடகையில ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருக்கு. அந்த பிளாஸ்டிக் டப்பாவை தண்ணி அள்ளி அவருக்கு கொடுக்குது, பிடிக்காது. அவர் பார்க்கிறார், நான் எப்படிப்பட்ட அரசன், இந்த மூக்கு ஒடிச்ச பிள்ளை இடகையில இந்த பிளாஸ்டிக் டப்பாவை பார்த்து அறுவடைப்பாருக்கு, இதுக்கு நம்ம கொடுக்குறேன் என்று கோபப்பட்டிருந்தோம்னா இதுக்கு இருக்க வாழை எடுத்து அப்படியே அந்த 5 வயசு சின்ன பிள்ளைய கழுத்தை சீவுறது அவருக்கு ஒரு பெரிய இதுதான். இந்த இலங்கை சீவுறது மாதிரி தான் அவனுக்கு அந்த அளவுக்கு சீவிருக்காங்க. நிறைய பேர் குலமாக 1000 பேர் பார்த்துருவேன், இலங்கை சீவுறது மாதிரி தான். அவங்க 5வது வயசு சின்ன குழந்தைய குலமணி கழுத்தை போயிட்டான். இந்த அம்மா பேத்திய பறி கொடுத்து அழுதுட்டு இருக்க. அந்த அம்மா வயசான அம்மா அழுதுட்டு சொல்லுது, அல்லா 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 யாருன்னா யாருன்னா மகாக்கல்லா கமா மகாக்கல்லா ஃபில் குர்ஆன். இது துஆ செய்யுது. என்ன துஆ செய்யுதுன்னா, குர்ஆன் ஷரீஃப்ல 1வது ஜுஸ்ல இருந்து 15வது ஜுஸ் வரைக்கும் கல்லா என்ற வாசகமே கிடையாது. கல்லா என்ற வாசகமே குர்ஆன் ஷரீஃப்ல 1வது ஜுஸ்ல இருந்து 15வது ஜுஸ் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கல்லா என்பதே கிடையாது. ஆனா 16வது ஜுஸ்ல இருந்து 30வது ஜுஸ் வரைக்கும் கல்லா இன்னல் அப்ரார லஃபீ நஈம், கல்லா பல்லா துக்ரிமுல் யதீம வலா தஹாதுன கனாஃபில் மிஸ்கீன், கல்லா சௌஃப தஅலமு சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். இப்படியா 100 தடவை வருது கல்லா கல்லா. ஆனா குர்ஆன் ஷரீஃப்ல 1வது ஜுஸ்ல இருந்து 15வது ஜுஸ் வரைக்கும் கல்லா என்பதே கிடையாது. அந்த பெண்மணி சொல்லுது, 1வது ஜுஸ்ல இருந்து 15வது ஜுஸ் வரைக்கும் கல்லா என்பதை இல்லாமல் ஆக்கியாண்டா, அதே மாதிரி இந்த ஹஜ்ஜாஜ் யூசுஃப் இல்லாமல் ஆக்கிவிடு. கொஞ்ச நாள் அப்படியே போட்டாங்க. இந்த பாட்டியம்மா பெரியம்மா துஆ செஞ்சது அல்லாஹ் அவனுக்கு வாழ்த்தும். இங்க நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த அம்மா எப்படி குர்ஆனை ஓதி இருக்காங்கன்னு சொன்னா, இந்த 15வது ஜுஸ் வரைக்கும் கல்லா என்பது இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். அப்ப எப்படி ஓதி இருப்பாங்க அவங்க? கல்லா என்ற வாசகம் இல்ல, 15வது ஜுஸ் வரைக்கும் இல்லைன்றத எந்த அளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இப்போ உள்ள சமுதாய, இப்போ உள்ள பெண்களுக்கு அப்படி இருக்கா? எந்தாவது கேட்டோம்னா எந்தாவது சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே பெண்கள் இவ்வளவு சிறப்புடையவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு சீதேவியான பெண்மணி. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு, அந்த கனவுல சொர்க்கம் காட்டப்படுது. சொர்க்கத்துல போயிட்டே இருக்காங்க, நடந்து போயிட்டே இருக்காங்க. போயிட்டு ஒரு பெரிய மாளிகை, அபூர்வமான மாளிகை, பார்க்கிறதுக்கு சிறப்பான மாளிகை. அப்படியே நின்று ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுறாங்க. என்ன ரசிச்சு பார்க்குறீங்களா? இல்லை, இவ்வளோ அருமையா இருக்கு, அற்புதமா இருக்கு, இது யாருக்காக வேண்டி உள்ளது அப்படின்னு கேட்கிறேன். இது உங்க ஈமான் கொண்ட பெண்மணிக்காக உள்ளது, உம்மு சுலைமுக்காக சொல்றாங்க. உம்மு சுலைமுக்காக, ஆமா உம்மு சுலைமுக்காக. அப்படி எப்படி உம்மு சுலைம்
உலகத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணின் மூலமாக பார்த்து அதை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சேவையை செய்தார்கள் இஸ்லாத்துக்காக பார்க்க. ஆரம்ப காலகட்டங்களில் 4வது 5வது பெண்மணியாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது இப்படி பயானை கேட்க போவாங்க. கேட்க போய் இஸ்லாத்துக்கு பக்கம் அவங்க ஐயத்துக்கு வந்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கலிமா சொல்லிட்டாங்க. கலிமா சொல்லி பயான் கேட்க போறாங்க. இப்படியே இருந்துகிட்டே இருக்கும்போது அவருடைய கணவனார் மாலிக் அவர் இஸ்லாம் ஆனார். ஒரு சொல்றாரு, நீ இப்ப போகக்கூடாது, பயான் கேட்க போகக்கூடாது, இஸ்லாத்தின் பக்கம் இருக்கக்கூடாது. இல்லை, நான் இஸ்லாத்தின் பக்கம் தான் இருக்கேன். இவ்வளவு கொடுமைப்படுத்தினாரு. நீ எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் சரி, நான் இஸ்லாத்தின் பக்கம் தான் இருக்கேன். இப்ப கடைசியில் என்ன செய்யறாருன்னா, என்னுடைய மனைவியை விட்டுட்டு சின்ன ஒரு 6 மாசம் 7 மாசம் குழந்தை அனஸ் ரலியல்லாஹு அனஸ் அவங்கள விட்டுட்டு நேரடி சிரியாவுக்கு சாம் தேசம் போயிருக்காரு. சாம் தேசம் போய் 2-3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் வீட்டுக்கு வரவே அப்படியே மொத்தா போயிருக்காரு. இந்த நேரத்தில் மக்காவில் என்ன செய்யறாங்க, கடுமையான எதிரிகளுக்கு தொல்லையை தாங்கல் எல்லாரும் ஹிஜ்ரத் செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஹிஜ்ரத் செய்யும் போது இந்த முஸ்லிமும் ஹிஜ்ரத் செய்யறாங்க. அங்க போயிடுறாங்க. அங்க போய் இஸ்லாமிய விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பெண்களுக்கு போறாங்க. இந்த நேரத்தில் அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தர் கோடீஸ்வரர், தொழில் இருக்கிறவர், பேரிக்க மலர் தோட்டத்துக்கு தொழில் இருக்கிறவர். அவர் பார்க்கிறார், உம்மு சுலைமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறார். அப்ப ஆள் அனுப்புறாரு, அம்மாரியா அபூ தல்ஹாங்கிறத நாங்கள் வா பெரிய கோடீஸ்வரர், உங்களை அவர் கல்யாணம் பண்ணி விரும்புகிறாரு, முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் அவருடைய சொந்த பந்தங்கள், நெருக்கமான சொந்தம் வந்து சொல்றாரு, அம்மாரியா நீங்க தான் எனக்கு பிடிச்சிருக்கிறாங்க, சொந்த பந்தங்கள்லாம் போதும், உம்மு சுலைம்கிட்ட போதும். அதான் முடியாது. இவரே வந்துடுறாரு, நான் என்ன அழகுல குறைவா, செல்வத்துல குறைவா, எந்த வசதியான வீட்டுக்கு பெண் கேட்டாலும் கூட மறுக்காம எனக்கு பெண் தருவார்கள். ஆனால் நான் ஏன் உங்களை கேட்டுக்கிறேன்? ஏன் கேட்டுக்கிறேன்? என்னுடைய வாழ்நாளிலே ஒரு விதவையை கட்ட வேண்டிய நீங்க பண்ணுகிறேன். அதனால முடியாது. நான் உங்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும். நீங்கள் இஸ்லாம் இல்லை, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வாசகத்தை சொல்லுங்கள். அதுவே உங்களுக்கு மகர். வேற மகன் நீங்க கொடுக்க வேண்டாம். அந்த காலத்துல எல்லாம் வச்சுவாங்க, அரபு நாடுகள்ல 50,000 1 லட்சம் இருக்கும், 50,000 இருக்கும், 20,000 இருக்கும் சொல்லி அவங்க மகரை கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த அம்மா என்ன சொல்லுது, எனக்கு எந்த விதமான திருமணம் தீனார் எதுவுமே வேண்டாம். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் இதை மட்டும் சொல்லுங்க, கூட நான் திருமணம் பண்ணிக்கிறேன். உடனே பார்த்தாரு, அந்த பெண் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி செய்யறாரு. இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது குர்ஆன்ல ஒரு ஆயத்து, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் அப்படிங்க ஆயத்து வருது. இந்த ஆயத்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, நீங்கள் எதை பிரியமாக வைத்திருக்கிறீர்களோ, நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதை பிறருக்கு நீங்கள் கொடுத்து உதவ வேண்டும். அப்பதான் நன்மையை பெற முடியும். உடனே என்ன செய்யறாரு, உம்மு சுலைம் சொல்றாரு, நமக்கு உள்ள தோட்டம், வேகமாக இருக்கக்கூடிய தோட்டம், இந்த தோட்டத்தை நான் கொண்டு போய் நம்பிக்கை கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்த அம்மா தாராளமாக கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு நேராக போறாங்க. பத்திரகத்திரம்லாம் எடுத்துட்டு நேரம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அபூ தல்ஹா யா ரசூலுல்லாஹ், குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு எனக்கு பிரியமான தோட்டம் அந்த பைரஹா தோட்டத்தை பற்றி ஹதீஸ்ல எழுதுறாங்க. அதனுடைய தண்ணீர் அவ்வளவு இனிப்பா இருக்கு. பேரிச்சம்பழங்கள் காய்க்கிறதுக்கு குறவையா தூக்கும் கீழே வந்து அந்த அளவுக்கு அந்த பைரஹா தோட்டம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தில் வெயில் அதிகமாக இருந்ததுக்கு அங்கதான் போய் செய்வாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, அங்கதான் போய் அந்த தண்ணீரை குடிப்பாங்க. அந்த பைரஹா தோட்டம் அப்படிப்பட்ட அந்த தோட்டம் ஒரு காக்காவோ ஒரு குருவியோ
ஒரு பருந்த உள்ள போட்டு வச்சுக்கோங்களேன், அந்த தோட்டத்துக்குள்ள வெளியே போக முடியாது, அவ்வளவு அடர்த்தியான தோட்டம். அந்த தோட்டத்தை என்ன செய்யறாங்க, நாங்க வச்சுக்கோ வைத்திருமாங்க சதக்கா பண்ணுங்க. அப்போ நபி சொல்றாங்க, நல்ல தோட்டமா இருக்கு, சொந்த பந்த ஏழை இருக்காங்க, சொந்த பந்த ஏழைகள் அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க. உடனே என்ன செய்யறாங்க, அபூபக்கருடைய சொந்த பந்த ஏழைகளை கூப்பிட்டு எல்லாரும் 6 மரம் 20 மரம் 5 மரம் சொல்லி பிரிச்சு கொடுத்துறாங்க. இந்த கால பெண்கள் தன்னுடைய கணவனுடைய சொத்து இப்படி கொடுக்குறாங்க, மரமா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த காலத்து பெண்களுக்கு அப்படி ஏங்க அவங்களுக்கு கடைசி காலத்துல இப்படி பண்ணு, சும்மா உட்காந்து சாப்பிடுறதுன்னா இது இருந்தாலே நம்ம சாப்பிட முடியும், இதை கொண்டு போய் அவங்க சொந்த மண்டங்களை கொடுக்கணும்னு சொல்லியல. மணி மண்டியா வச்சவங்களுக்கு வயசு ஆகாம அறிவு வந்துடுறவங்களுக்கு இதை போய் சொந்த மண்டங்களை கொடுக்கணும்னு சொல்லியல அப்படின்னு சொல்லி இந்த கால பெண்கள் சொல்லுவாங்க. ஆனா அப்படி சொல்லக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது, அந்த அளவு சொல்லி காட்டுகின்றது. அதைத்தான் மேலும் மேலும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், அந்த காலத்துடைய பெண்கள் சொர்க்கத்திற்கு நாம் உரியவர்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து செயல்களை செய்தார்கள். உலகத்திலே நாம் சிரமப்பட்டாலும் கூட சொர்க்கத்திலே நிம்மதியாக இருக்க வேண்டும், சொர்க்கத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே எல்லாத்தையும் தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக. அந்த அளவுக்கு இந்த காலத்துடைய பெண்கள் அதை செய்தால் அவர்களும் சொர்க்கத்திற்கு வாரிமானவர்களாக, சொர்க்கத்திற்கு உரியவர்களாக ஆக முடியும் என்பதைத்தான் நமக்கு இஸ்லாமிய வரலாறுகளிலே அதிகமாக சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் கடைசிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு செய்தியை நாம் சொல்லிக்கொண்டு நினைவுக்கு வருவோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஃபாத்திமா, அவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க மத்தியிலே ஒரு சில விளையாட்டான வேடிக்கையான பேச்சுகளும் வந்துருக்கு. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா. எதை பேசினாலும் அது நல்லதைத்தான் பேசணும். டைம் பாஸ்க்காக வேண்டி அங்கிட்டு போற பேசுறது, இங்கிட்டு போற பேசுறது, அவ அப்படி செஞ்சா இவன் இப்படி செஞ்சா, இந்த வீட்டுல அப்படி நடக்குது, அந்த வீட்டுல இப்படி நடக்குது, ஒரு காலம் பேசவே கூடாது. அப்படி பேசினா பெரிய பாவம் அது ஆகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார், எப்படி செய்யுங்கள், கூலு கௌலன் சதீதா. பேசுவீர்கள் என்று சொன்னால் என்ன செய்யுங்க, நல்லதை பேசுங்க. டைம் பாஸ்க்கு எதையும் பேசுறாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா நாயகி அவர்கள் டைம் பாஸ்க்காக ஒரு பேச்சு பேசிட்டாங்க. என்ன பேசிட்டாங்க, அது ஹதீஸ் ஷரீஃபில் வருது, இன்ன நிசா பெண்களாகியவர்கள் சயாத்தி சைத்தான்களாக இருக்கிறார்கள், குலிக்கின லஹலனா நமக்காக வேண்டிய அந்த சைத்தான்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், நஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஷைத்தானி, அப்படிப்பட்ட சைத்தான்களிலிருந்து நான் பாதுகாப்பு கேட்கிறேன். சைத்தான்களா, பெண்கள் சைத்தான்கள் சொல்லிட்டாங்க. பேச்சு ஒரு கூடுதலாக பெண்கள் சைத்தான்கள், அந்த சைத்தான்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பாதுகாக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்றாங்க, பாத்திமா நாயகி சொல்றாங்க, இன்ன நிசா ரயாபின், பெண்கள் இருக்கிறார்கள், ரைஹான் என்ற சொர்க்கத்துடைய இலைகள், பெண்கள் ரைஹான் என்ற சொர்க்கத்துடைய இலைகள், குலிக்கின அவர்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒவ்வொன்றும் ஆண்களாக நீங்கள் எல்லாம் தஸ்தவ சொந்தவர்களாக அந்த இலைகளை நுகரக்கூடியவர்களாக, அந்த இலைகளை நுகரக்கூடியவர்களாக தான் இருக்கிறீர்கள். அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக இல்லை, நுகர்ந்து தூக்கிவிடக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். மாறியாக சைத்தான் சொல்ல வேண்டியது, நீங்க என்ன கூட பெண்களை கூட நுகரக்கூடியவர்களாக நாங்கள் சொர்க்கத்துடைய இலைகள் சொல்ல வேண்டிய அணியாருக்கு போவாங்க. நேரம் விட்டுவிட்டாங்க. பாத்திமா அழுக கணவனை பார்த்து சொல்லிக்க கூடாது, நம்ம இப்படி சொல்லிட்டோமே, டைம் பாஸ் சொல்லிட்டோமே அப்படின்னு அழுகிட்டு இருக்காங்க. சல்மான் பாரிஸுக்கு போறாங்க, அழுக கட்டுக்காங்க. உடனே நேரம் சல்மான் பாரிஸ் மஸ்ஜித் நபவிக்கு பின்னால் சொல்றாங்க.
யார் சூழ்நிலை போயிட்டு மகா அழிட்டு இருக்காங்க. உடனே அவங்க வேகமா வராங்க. என்ன உடனே கண்டுபிடிக்க இருக்கிற மாதிரி நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் பேச்சு கூடுதல் ஆயிடுச்சு இப்படி சொல்லிட்டேன். உடனே நினைச்சாங்க கணவனாரு போச்சு போயிட்டாரு. எல்லா இடத்துலையும் கேட்பாங்க கிடைக்கல. கடைசியில் பார்த்தா ஜனதிபதி கபூர்சாத்துல ஒரு பேச்சு மன நடல அப்படின்னு இருக்காங்க. நபிசல்லாஹு பார்க்கிறாங்க. அபூ துராப் மண்ணின் தந்தையே அப்படின்னு சொல்றாங்க. மன்னாருக்கு ஒரு மேல போறாங்க. அதுக்காக சொல்றாங்க அபூ துராப் மண்ணின் தந்தையே எழுந்திருங்க. நபிசல்லாஹு பேச்சை கேட்க வேண்டியது எழுதுங்க. எழுந்த வந்து யாரும் கேட்டுக்காங்க. மருமலை கூப்பிடுதா கேட்டுக்காங்க. மாமனார் கேட்டு போறா. உடனே நேரம் பாத்திமா கட்டுவாங்க. பாத்திமா போறாடி என்ன காரியமா என்ன சொல்லுகிறார்? நீ சொர்க்கத்துடைய ஒரு சாராருக்கு தலைவியாக இருந்தார்கள். உன்னுடைய கணவன் உன் மீது அதிருப்தி ஏற்பட்டு கோபம் ஏற்பட்டு உனக்கு மரணம் வருவது என்று சொன்னார். ராயுக்கு ஜன்னா சொர்க்கத்துடைய வாசனையை கூட போக முடியாது. சொர்க்கத்துக்கு போகல, சொர்க்கத்துடைய வாசனை இருப்பாருங்க. அத்தருடைய வாசனை இருப்பாருங்க. அது மாதிரி சொர்க்கத்துடைய வாசனை, அந்த வாசனையை கூட ஒன்றாக போக முடியாது. அதனால கணவன் நல்ல முடியாது மன்னிப்பு கேட்டு உடனே இருந்தாங்க. பத்திமா நாயகி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. தெரியாம சொல்லிட்டேன். அந்த காலத்தில் ஒரு சண்டை நடக்குது. மாமனார் கூட பார்க்க போயா என்ன கூட எடுத்துக்க கேட்பாங்க. அதே மாதிரி அவனுடைய மருமகா மனைவி வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அவன் இப்படி சொல்லிட்டானா வெறுப்பையோட நீ என்ன செய்யப்பட வீட்டை வச்சு போக்காரு. உனக்கு தனியா சாப்பாடு போனா எல்லாரும் இந்த சாப்பாடு தான் உனக்கு ஆகணும். இப்ப உட்காரு. அவன் என்னை தேடி வரான சொல்லுவாங்க. இந்த உண்மையாக ஆனால் அந்த கால பெண்கள் எப்படி இருந்தாங்க? பாப்பா என்ன சொல்லுங்க கேட்க அந்த பேர் சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷமா எந்த இல்லத்திலே அன்பு பண்பு பாசம் நேசம் இருக்கின்றதோ வர்த்தக ரஹ்மா அல்லாஹ் ரஹ்மத்து கொட்டிக்கிட்டே இருக்கும். கொட்டோன்னு இங்க சண்டை போட்டுக்கிட்டே அங்க தர்ச்சி எல்லாம் கடுமையான ஏழ்மை, கடுமையான ஃபக்ர் வரும். அன்பு இருக்கு. சரி அந்த பெண்மணி போல் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியிருந்தாங்க. இப்படிப்பட்ட பயான்கள் எல்லாம் வைத்து இஸ்லாமிய பெண்கள் இப்படி இருக்க வேண்டும், இந்த குணங்களை இருக்க வேண்டும். ஆரம்பத்திலே வாழ்ந்த இஸ்லாமிய பெண்கள் எப்படி இருந்தார்கள்? இவ்விடத்தில் அதிலே 100ல் ஒரு 10 பங்காவது இருக்கிறது. 100 பங்கு கூட இருக்க வேண்டும். ஒரு 10 பங்காவது உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றன. சிறந்த பெண்மணி யாருன்னு சொன்னால், சிறந்த பெண்மணி யாருன்னு சொன்னால், தன்னுடைய கணவன் தன்னை பார்க்கும் போது சிரித்த முகத்தோடு இருக்கு. நீங்க எப்படியா இருக்க பார்க்கறனே கோபப்பட்டு எண்ணூறு ரூபாய் இருக்கு. ஆனா அந்த காலத்து பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கணவனார் பார்க்கறனே சிரிப்பாங்க. அதே கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன வேணுமா உங்களுக்கு? வாசல் படியில இருக்க வந்த உடனே நினைக்கிறாங்க, வரவேற்று உட்கார வச்சு தண்ணி வேணுமா என்ன வேணும் கேட்பாங்க. ஆனா இந்த காலத்து பெண்கள் என்ன செய்வாங்க? வந்தது தெரியாது, போறதும் தெரியாது. அவரா ஏதோ அள்ளி சாப்பிட்டு போறது மாதிரி ஆகிடும். அந்த நிலைமைக்கு இருக்கக்கூடாது என்பதை நமக்கு மீண்டும் மீண்டும் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகின்றது. அந்த காலத்து பெண்களை போல இந்த காலத்து பெண்களை என்பதால் அஸ்மா பின்த் யஸீத் ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது, இன்னல்லாஹ பஅஸ அலா ரிஜாலி வ நிஸாஇ ஆமன்னா ரப்பனாக. யா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா நாங்களும் சொல்லியிருக்கோம். எங்க வீட்டுக்காரங்க அதைத்தான் சொல்லியிருக்காங்க, ஆண்கள் கூட அதைத்தான் சொல்லியிருக்காங்க, வேற சொல்லியிருக்காங்களா? இல்லை அதைத்தான் சொல்லியிருக்காங்க.
அவங்க ஜனாசா பணிகளில் கலந்துக்கிறாங்க, ஜனாசாட ஊர்வலத்தில் போறாங்க, வியாதிகளை சந்திக்க போறாங்க, ஐங்கால தொழுகைக்கு போறாங்க, ஜும்மாவுக்கு போறாங்க. நாங்க வீட்டிலேயே இருக்கிறோமே, சமையலாக துவைக்க சோப்பட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க இதிலே நாங்க போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை கூட கலந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தீர்ப்பு நீங்க தான் வசந்து விட்டா இப்படி ஒரு கேள்வி இதுவரைக்கும் யாருமே கேட்டதில்லையே. ஆதிய ஹசன சுமார் இப்படிப்பட்ட கேள்வி இதுவரைக்கும் யாருமே கேட்டதில்லையே. இந்த பெண்மணி கேட்குது, நான் கேட்கிறேன், பாருங்க ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த கேள்வி கேட்க வந்திருக்காங்க. நான் என்னுடைய தலைவியா மாநில சட்ட தலைவியா நான் எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லா பெண்மணிகளிடத்திலுமே சொல்லுங்கள். எந்த பெண்மணிகள் தங்களுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றதோ அந்த பெண்மணிகளுக்கு கணவன் எவ்வளவு நன்மை சம்பாதித்து வருகின்றாரோ அத்தனை நன்மையை போல அந்த பெண்மணிகளுக்கு உண்டு. உங்களுடைய வீட்டில் உள்ள குழந்தைகளை எல்லாம் சாதிகார குழந்தைகளாக ஆக்குங்கள். அப்படி நீங்கள் ஆக்குவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு நன்மை சம்பாதித்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் எவ்வளவு நன்மையை சம்பாதித்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுடைய நன்மை உங்க வீட்டுக்காரருடைய நன்மை உங்களுக்கு. நீங்க வீட்டில் இருந்துட்டு இருக்கலாம் சுபையை நன்மையை சம்பாதிக்கலாம். நீங்கள் பிள்ளைகளை சாதிகார பிள்ளைகளை ஆக்குவது உன் கணவன்மார்கள் என்ன செய்யறது கட்டுப்பட்டு. அதான் சொன்னாங்க, சல்லு ஹம்ஸஹா வஸக்கு அம்வாலஹா வஸூம ஸஹரஹா வாத்தஅத்து ஸல்லா. தஸ்பீஹ் ஓதுனா சொர்க்கத்துக்கு போக முடியாது, தொழுதாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, நோன்பு வைத்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. எல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாதா? நம்ம சொர்க்கத்துக்கு போனா நோன்பு வைக்கிறோம், சொர்க்கத்துக்கு போனா தொழுகிறோம், சொர்க்கத்துக்கு போன நானே விஷயம். ஆனா அண்ணல பெருமான பெண்களுக்கு சொல்லும்போது சொன்னார்கள், சல்லு ஹம்ஸஹா பெண்களே தொழுதாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, வஸூமு ஸஹரஹா நோன்பு எவ்வளவு வைத்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, வஸக்கு அம்வாலஹா ஆனந்தம் எவ்வளவு கொடுத்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. எப்ப நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொன்னா வாட்டாலும் சொல்லுங்க, உன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க. வெளியே போறியா கணவன்கிட்ட கேட்டுமா, முசாஃபிர் வரக்கூடாது, உன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நீ நடக்க வேண்டும். அப்படி நடப்பாய் என்று சொன்னால் பத்ததுக்கு ஜன்னா சொர்க்கத்துக்கு நீ சொல்லலாம். ஐஷா எந்த வாசல் எங்க கூட்ட கம்மியாக அந்த வாசல் போயிடு. எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க, கணவனுக்கு கட்டுப்பட்டு ஆரம்ப கால சமுதாயத்தில் அப்படி நடந்தார்கள். நல்ல பெருமானார்கள் எழுதிக்கொண்ட நாளில் ஆண்களுக்கு ஒரு பயணம் செய்யலாம், பெண்களுக்கு ஒரு பயணம் செய்யலாம். ஆண்களோட பெண்கள் கலக்க மாட்டாங்க, ஆண்கள் முன்னாடி இருப்பாங்க, பெண்கள் பின்னாடி இருப்பாங்க. அப்போ பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அதற்கெல்லாம் எங்களுக்கு ஒரு பயணம் செய்யுங்க. அப்ப நபிசல்லாஹு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கண்ண மூடிட்டு சொன்னாங்க, நான் நரகத்தை பார்த்தேன், நரகத்தை அதிகமான பெண்கள் தான் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பெண்கள் சமுதாயமாக யாரும் சொல்லுங்க, ஏன் நாங்க அதிகமாக போறோம், நீங்க உங்களுடைய கணவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இல்லை. எப்படி சொல்றாங்க, இது காலம் வரைக்கும் நல்லதே செஞ்சிருப்பார், ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணோன்னே அவர் எப்படி சொல்வாரா, இவ்வளவு காலம் உன்னை கல்யாணம் பண்ணி என்னத்தையா ஒரு சுகத்தை கண்டேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன சுகத்தை கண்ட உன்னை கல்யாணம் பண்ணி என்று சொல்லி விடுவார்கள். இந்த சொல்லக்கூடிய சூழல் நரகத்தில் கொண்டு. அதனால கணவன் மனைவி அந்த காலத்தில் எப்படி இருந்தார்கள், ஒருத்தருக்கு ஒரு பிரியமாக இருந்தார்கள். செல்வம் கொட்டோ என்று கொண்டு ஒரு தவறு நிகழ்ந்தால் உடனே சேர்ந்து விடுவார்கள். பண்ணிவிட்டு ரலியல்லாஹு அன்ஹு வரது. ஆகவே அல்லாஹ் அந்த மக்களை பொருந்திக் கொண்டு சொர்க்கத்துக்கு விடுவார். நம்மையும் அல்லாஹ் தஆலா இக்கால பெண்களை சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய இரு உலக வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வீட்டிலே வரக்கத்து ஏற்பட வேண்டும் என்று சொன்னார். கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இஸ்லாமிய விஷயங்களின் பிரகாரம் இப்புள்ள சமுதாய பெண்மணிகள் நடப்பார்கள் என்று சொன்னால் பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே அன்பு காட்ட வேண்டும், மாமியார் மருமகளிடத்திலே அன்பு காட்ட வேண்டும், மன்னிப்புடைய தன்மை இருக்க வேண்டும், அதே போல மருமகள் மாமியாருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொன்னால் இக்கால பெண்கள்
கால பெண்களை போல அல்லாஹ்விடத்திலே அந்த மதிப்பையும் மரியாதையும் பெறலாம். ஆகவே வந்திருக்கக்கூடிய அனைத்து பெண்கள் கால பெண்கள் எல்லாம் அதே போல கணவனுடைய சொத்துக்கு கட்டுப்பட்டு ஒருவருக்கொரு விட்டுக் கொடுத்து ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த பெண்களை போல எல்லா இஸ்லாமிய விஷயங்களோடு நாம் நடப்போம் என்று சொன்னால் நாமும் சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆகுவோம். அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்குரியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ்வுத்தாலா ஆக்கி அருள்வானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய பயானை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு